என் அன்பு தங்கமே, நீயும் உன் துணையும் சற்று மனக்கசப்போடு பிரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உன் அன்பானவர், நீ விரும்பியவர் உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு. முன்பு நடந்த மனக்கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே தங்கமே. அவரை புறக்கணிக்காதே. அவர் உன்னிடம் வந்து பேசுவார். அப்பா, நான் முடிவு செய்து விட்டேன். அவரும் அதே முடிவை தான் எடுத்திருக்கின்றார். தான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார். அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது, மன்னிப்பு கேட்பது, சங்கடங்கள், மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்புதானே. அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை. தவறுகள் செய்வது இயல்புதான். அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு அவரை தண்டிக்க வேண்டாம், புறக்கணிக்கவும் வேண்டாம். இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். தவறுகள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் தான். நீ அவரை பற்றி ஒரு நொடியும் நினைக்காமல் இல்லை. அவரும் அப்படித்தான் இருக்கின்றார். துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்பத்தை பெற்றுக்கொள் தங்கமே. நீ அவருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை. ஒருவர் தவறு செய்து மனதார மன்னிப்பு கேட்டால் நாமும் அவரை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாகும். அவருக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ் தங்கமே. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும். உன் துணை நிச்சயம் உன்னிடம் வந்து பேசுவார். அவரை மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ். ஓ முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.